கறி, மீன், முட்டை எதுவுமே நம்ம வீட்டில் இல்லை. ஆனால் கறி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். நல்லா இது பிரியாணி செஞ்சால் நிறைய சாப்பிட்லாமேன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் பிரியாணியை விட அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடியது பஹர்கானா ரைஸும் எள்ளு கத்திரிக்காயும். சாப்பிட்டா யாருக்கு தான் பிடிக்காது? வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலை சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்தா நல்லதாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே லைட்டாக நான் வறுத்து வச்சுருந்தேன். லைட்டாக சூடு பண்ணிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டையும் சேர்த்து இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக இது மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த எள்ளு கடலை கத்திரிக்காய்க்கு நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஊற்றியாச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, முழு மிளகு போட்டால் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 15 பற்கள் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. 2 கொத்தளவு கருவேப்பிலை, ஒரு 10 பற்கள் பூண்டு, அதை கட் பண்ணிவிட்டு போடுங்க. நல்ல காரமாக இருந்தால் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. நான் போட்டிருக்க பச்சை மிளகாய் நல்ல சின்ன சின்ன மிளகாய், ஆனால் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் செய்யும்போது கலர் மாறக்கூடாது, அதிகமாக ரெட் கலராக வரக்கூடாது. இப்போ அதை கிண்டி விட்டாச்சு. கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம இது மாதிரி கூட பிச்சுட்டு போட்டுக்கலாம். நான் இதை 2ஆக கட் பண்ணி இது மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இது போல் கத்திரிக்காயை எப்போவுமே ஆயில் ஊற்றி தனியாக பொரிச்சிட்டு அது மாதிரியெல்லாம் செய்ய தேவையில்லை. நீங்கள் இது போல் ஒரு தடவை செய்து பாருங்கள், ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டுக்கலாம். இப்படி ஒரு 3 தடவை ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் மாறக்கூடாது, ஸோ ரொம்ப ரெட் கலராக வந்துடக்கூடாது. அதனால் மிளகாய் தூள் காரத்தை கம்மி பண்ணிவிட்டு மிளகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அரைச்சி வச்சுருந்த கடலை, எள்ளு, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா அடுப்பை குறைவான தீயில வச்சுட்டு ஊற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்ல திக்காக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரைஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு நான்வெஜ்ஜே வேணாங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த தண்ணி நமக்கு போதுமான அளவாக இருக்கும். ஆல்ரெடி நமக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. தனியாக பொரிச்சா தான் கத்திரிக்காய் வேகுமான்னு இல்லை. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருந்தேன். நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஒரு 1.5 லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம லெமன் ஊற்றினா நல்லாயிருக்கும். நீங்கள் லெமன் ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் புளி ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றுறதா இருந்தால் சாப்பிட போகும்போது ஊற்றிக்கணும். புளி ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் இறக்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி புளியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டு 2 கிண்டிட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சப்பாத்தி, சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கும் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்.